நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா முடியெல்லாம் கொட்டி போச்சு டாக்டர். 3 கால் முடி கூட இல்ல. இப்போ 1 கால் முடி தான் இருக்கு அதுல. அந்த அளவுக்கு முடி ரொம்ப தின்னிங் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. எனி ஃபீவர், எனி ஹெல்த் இஷ்யூஸ், எஸ்பெஷலி ஃபீவர், அது அதுக்கு பிறகு உங்களுக்கு முடி உதிர்தல் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மருந்துகள் அந்த முடியை திரும்ப ரீக்ரோத் பண்ண, திரும்ப வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மருந்துகள் ஆசிட் ஃப்ளோர் 200 அண்ட் ஸ்டாஃபிசாக்ரியா 200. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் முடி ஃபீவர் வந்த பிறகு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மருந்துகளை ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ வாங்கி வச்சுட்டு காலை 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை, ஒரு 3 மாத காலம் எடுத்துடுவாங்க. உங்களுக்கு திரும்ப ரீக்ரோத் ஸ்டார்ட் ஆகி நல்லா முடி வளர ஆரம்பிக்கும். 3 மாத காலம் ரொம்ப சேஃபா நீங்க எடுத்துட்டு வரலாம். பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா முடியெல்லாம் கொட்டி போச்சு டாக்டர். 3 கால் முடி கூட இல்ல. இப்போ 1 கால் முடி தான் இருக்கு அதுல. அந்த அளவுக்கு முடி ரொம்ப தின்னிங் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. எனி ஃபீவர், எனி ஹெல்த் இஷ்யூஸ், எஸ்பெஷலி ஃபீவர், அது அதுக்கு பிறகு உங்களுக்கு முடி உதிர்தல் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மருந்துகள் அந்த முடியை திரும்ப ரீக்ரோத் பண்ண, திரும்ப வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மருந்துகள் ஆசிட் ஃப்ளோர் 200 அண்ட் ஸ்டாஃபிசாக்ரியா 200. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் முடி ஃபீவர் வந்த பிறகு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மருந்துகளை ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ வாங்கி வச்சுட்டு காலை 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை, ஒரு 3 மாத காலம் எடுத்துடுவாங்க. உங்களுக்கு திரும்ப ரீக்ரோத் ஸ்டார்ட் ஆகி நல்லா முடி வளர ஆரம்பிக்கும். 3 மாத காலம் ரொம்ப சேஃபா நீங்க எடுத்துட்டு வரலாம். பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.